பாலாஜி, கடந்த 12 மணி நேரத்திலே நேற்று இரவு 6 மணியிலிருந்து இன்று காலை 6 மணி வரை பார்த்தீர்கள் தலைகீழ் திருப்பங்கள், தலைகீழாக கடந்த 12 மணி நேரத்தில் தலைகீழ் அரசியல் திருப்பங்கள் நடைபெற்றிருக்கின்றதான் கூற வேண்டும். என்றால் நேற்று மாலை 6 மணி வரை விஜய் தான் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்கப் போகிறார். இன்று காலை 11:30 மணி அளவிலே நேரு உள் விளையாட்டரங்கிலே பதவியேற்பு விழா என்ற அளவிலும் அதற்கேட ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. IAS IPS அதிகாரிகளெல்லாம் விஜயை சென்று சந்தித்தார்கள். DGP தலைமை செயலாளர் எல்லாரும் விஜயை சந்தித்தார்கள். விஜய் ஆளுநரை சந்தித்து மனுவை கொடுத்து விட்டு வந்தார். எனவே விஜய் தான் ஆட்சி அமைக்கப் போகிறார், ஆட்சி அமைக்க உரிமை கோரிவிட்டார், நாளை காலை பதவியேற்பு விழா என்றெல்லாம் பரவலாக தகவல் பரவியது. ஆனால் 6 மணிக்கு பிறகு திடீரென காட்சிகள் மாற ஆரம்பித்தன. என்னவென்றே தெரியவில்லை. தற்போது நீங்கள் பார்க்கலாம், விஜய் நேற்று மாலை 6 மணி வரை அவருக்கு கான்வாய் பாதுகாப்பு, அவர் இன்னும் ஆட்சி அமைக்க உரிமையே கோரவில்லை, ஆனால் அவர் கான்வாய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. எப்போதும் முதலமைச்சர் கொடுக்கின்ற அந்த கான்வாய் பாதுகாப்பு பல வண்டிகள் அணிவகுப்பு இருக்கும். ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் இரவு 10 மணிக்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விஜயிடம் இருந்த கான்வாய் வாகனங்கள் எல்லாம் திருப்பி பெறப்பட்டன. வழக்கமான விஜய் அவருடைய 2-3 வாகனங்கள் செல்லும் அல்லவா, அந்த வகையில் தான் சென்றது. தற்போது திரையிலேயே பார்க்கலாம், அந்த 2 காட்சிகளும் வரும். இரவு 11 காலை என்ற 2 கட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். அந்த 2 காட்சிகளை திரையிலேயே பார்க்கலாம், மிக தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் என்னவோ நடந்திருக்கிறது என்று. என்றால் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். இது காலையில் இருந்தலை, இரவு பாருங்கள், கான்வாயே இல்லாத விஜயின் கார் சென்று கொண்டிருக்கிறது. காலையிலே அணிவகுக்கிறது, சாலையிலே வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் கான்வாய் இருக்கிறது. இரவிலே விஜயின் கான்வாய் அனைத்துமே திரும்பி பெறப்பட்டன. எனவே அந்த வகையில் தான் தற்போது அதிரடியாக திருப்பங்கள் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்தது என்பது எல்லோருக்குமே ஒரு குழப்பம். ஆனால் நமக்கு கிடைத்த உறுதியான தகவல், ஆளுநர் மாளிகையில் நாம் பேசும்பொழுது ஆளுநர் அர்லேக்கர் மிக தெளிவாக விஜய் சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோரி அந்த காங்கிரசின் ஆதரவு கடிதத்தையும் சேர்த்து கொடுத்த பொழுது, நீங்கள் 2ஐயும் சேர்த்தாலும் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டியாக 118 MLAக்கள் பட்டியல் எனக்கு கொடுங்கள், கொடுத்த பிறகு நான் ஆட்சி அமைக்க அழைக்கிறேன், இல்லை என்றால் நான் சட்ட நிபுணர்களும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்ய என கூறிவிட்டு அவர் பொறுப்பாளுநர் தான் அர்லேக்கர், விஸ்வநாத் ராஜேந்திர அர்லேக்கர் இப்போது தமிழகத்தின் பொறுப்பாளுநர். அவர் கேரளாவுக்கு தான் ஆளுநர். எனவே சொல்லிவிட்டு அவர் கேரளாவுக்கே சென்று விட்டார். கேரளாவுக்கே அர்லேக்கர் ஆளுநர் கேரளா சென்று விட்டார். என்றால் அங்கும் புதிய அமைச்சரவை பதவியேற்கிறது, புதிய அரசு பதவியேற்க என்பதால் அங்கும் குழப்பங்கள் தொடர்ந்து நீடிக்கிறது. காங்கிரஸில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றாலும் யார் முதலமைச்சர் மீது குழப்பம் இருப்பதால் அங்கு சென்று விட்டார். தற்போது இங்கே ஆளுநர் இல்லை. உடனே விஜய்க்கு என்ன செய்வது தெரியல. விஜய் பட்டியலில் சேர்வதற்காக காங்கிரஸ் மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்கு இழப்பு கொடுத்தார். VCKவுக்கு அழைப்பு கொடுத்தார், இடதுசாரிகளுக்கு அழைப்பு கொடுத்தார். ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த பொழுது VCK திடீரென இன்று நடைபெற இருந்த உயர்நிலை குழு கூட்டத்தை ரத்து செய்தது. இடதுசாரிகள் நாங்கள் நாளை தான் கூட்டமே நடத்த போகிறோம், அதற்கு பிறகு பார்க்கிறோம் என்ற வகையில் கைவிரித்து விட்டார்கள். எனவே யாருமே ஒரு பாமகவும் அன்புமணியும் அது குறித்து கேட்டபொழுது அன்புமணியும் எதுவும் சொல்லாமல் சிரித்து கொண்டே சென்று விட்டார். எனவே ஒரு குழப்பம், விஜய்க்கு போதிய MLAக்கள் தான் ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது. பல வழக்குகளிலே உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக அந்த தீர்ப்பு இடம்பெற்றிருக்கின்றன. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் ஆளுநர் தனி பெரும் கட்சியாக எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை சட்டசபையில் தான் நிரூபிக்க வேண்டும் என தெளிவாக சட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் பல தீர்ப்புகளும் இருக்கின்றன. இதை தான் காங்கிரஸ் சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக காங்கிரஸுடைய MP-யாக இருக்கும் ஜோதிமணி நம்மிடம் பேசும்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மிக தெளிவாக இருக்கும்பொழுது திட்டமிட்டு ஆளுநர் பழி வாங்குகிறார், திட்டமிட்டு அரசியல் நாடகம் ஆடுகிறார், இது பாஜகவின் சதி என்ற வகையில் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது என்ன நடக்கிற இந்த குழப்பம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற நிலையை விஜய் என்ன செய்வது தெரியாமல் இருக்கிறார். உடனடியாக அவருடைய கான்வாய், அவர் கொடுக்கப்பட்ட உச்சகட்ட பாதுகாப்பு, முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அதெல்லாம் வாபஸ் பெறப்படுகிறது. அவருக்கு வழக்கமான கொடுக்கப்பட்ட அந்த Y+ பாதுகாப்பு தான் கொடுக்க. இதனால் ஒரு குழப்பம், என்ன நடக்கிறது, விஜய் முதல்வராக பதவியேற்பாரா இல்லையா, என்ன நடக்கிற இந்த குழப்பம், பரபரப்பு அதிகமாகிறது.